பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆகச்சிறந்த கருத்து ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை குறையும் போது, இந்தியால உடனடியா பெட்ரோல், டீசல் விலைய குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயினோட விலை குறையும் போது, அப்படி விலை குறைந்த அந்த கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு வந்து விற்பனை ஆகுறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். அந்த எண்ணெய் எப்ப வந்து விற்பனை ஆகுதோ, அப்பதான் விலை குறையுமே தவிர, உடனடியா அங்க குறைஞ்ச உடனே இங்க இருக்கக்கூடிய எண்ணெயோட விலைய குறைக்க முடியாது அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. சரி, இப்ப அவர் சொல்றபடியே நம்ம வச்சுக்கிட்டா கூட, கச்சா எண்ணெயோட விலை அங்க குறைஞ்சா, உடனடியா அந்த எண்ணெய் இந்தியாவுக்கு வராது. வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னே வச்சுக்குவோம். ஆனா, அதே இது சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை வந்து அதிகரிக்கும்போது, எப்படி உடனடியா அதே தினத்துல இங்கேயும் ஒரு சில மணி நேரத்திலேயே பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படுது அப்படிங்கிற கேள்விக்கு அவரால பதில் சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா, சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை உயரும்போது, உடனடியா இங்க பெட்ரோல், டீசல் விலை உயர்றதும், சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை உயராம இருக்கும்போதோ, இல்ல குறைஞ்சு போகும்போதோ, இங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லாம மீண்டும், மீண்டும் விலை உயர்ந்துகிட்டே போறத நம்மளால தொடர்ந்து பார்க்க முடியுது. சரி, இந்த சர்வதேச சந்தை பிரச்சனைய கூட விட்டுருவோம். ஆனா, இந்தியால ஏதாவது ஒரு மாநிலத்தில தேர்தல் வந்தாலோ, இல்ல நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலோ, எப்படி இங்க பெட்ரோல், டீசல் விலை உயராம இருக்கு, இல்ல குறையுது அப்படிங்கிற கேள்விக்கு அவரால பதில் சொல்ல முடியுமா? தேர்தல் நேரத்துல மட்டும் தங்களுடைய சுய லாபத்துக்காக பெட்ரோல், டீசல் விலைய வந்து உயர்த்தாம இருக்கிறது. தேர்தல் முடிஞ்ச 10 நாளைக்குள்ளேயே 2 தடவ, 3 தடவன்னு கிட்டத்தட்ட ரூ. 10 வரைக்கும் விலை உயர்வு பண்றது. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தானே இருக்கு. பொதுவா மக்களுக்கு தேவையான எந்த ஒரு நலத்திட்டங்களையும் பண்ணாம, மக்கள் ஏழை எளிய மக்கள் இந்த விலை உயர்வுனால கஷ்டப்படும்போது, பெட்ரோல் விலை, டீசல் விலை உயரும்போது, அத்தியாவசிய பொருட்களோட விலையும் உயருது. அதனால இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு எந்த ஒரு கவலையும் இல்லாம கார்ப்பரேட்களுக்கு வரி சலுகை பண்றது, அவங்களுக்கு சாதகமான திட்டங்கள மட்டுமே கொண்டு வர்றது, மக்கள அம்போன்னு விடக்கூடிய வேலைய தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கறது மட்டும் இல்லாம, இப்படி தப்பு தப்பா பதில்கள ஒரு இணை அமைச்சர் வந்து பிரஸ் மீட்ல குடுக்குறாரே, இதெல்லாம் எங்க போய் சொல்றது?